வணக்கம் குழந்தைகளே. இப்ப நம்ம பார்க்க போவது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தின் உள்ள இயல் 8 உள்ள பாடம் 3 பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குறள்: மனம் தூய்மை, செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். விளக்கம்: ஒருவனை நல்லவன் என்று சொல்வதற்குரிய காரணமான மனத்தின் தூய்மை, செய்யும் செயலின் தூய்மை ஆகிய இரண்டும் அவன் சேர்ந்த இனத்தின் தூய்மையை ஆதாரமாக கொண்டு தோன்றும். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு: பசிப்பினை போக்கிய பாவே. இது ஒரு நாடகம். பசிய போக்கிய பெண்ணை பத்தி தான் அந்த நாடகத்துல இருக்கு. நாடகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நுழையும் முன்ன பத்தி முதல்ல பார்ப்போம். உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்கும் இன்றியமையாதது உணவு. அதாவது உலகத்துல உள்ள அனைத்து மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு உணவுன்னு சொல்றாங்க. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. அதாவது உலகத்துல உள்ள எல்லா உயிராகட்டும் உணவுக்காக தான் வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உணவு உயிர்களுக்கு ஆதாரமாய் விளங்குகிறது. உணவு தான் உயிர் வாழ்றதுக்கு ஆதாரமாய் இருக்குன்னு சொல்றாங்க. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினே அழித்திடுவோம். அதாவது தனி மனுஷனுக்கு உணவு இல்லைட்டா இந்த ஜகமே, அதாவது உலகமே அழிஞ்சிரும் சொல்ல வராங்க பாரதியார். பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. அதுவே சிறந்த அறமாகும். ஒருவன் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்கிறாங்களா, அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறது உயிர் கொடுக்கறதுக்கு சமமானதுன்னு சொல்றாங்க. அப்படி சமையல, அதாவது உணவை பத்தி தான் நம்ம நாடகத்துல இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம நாடகத்துக்குள்ள போய் பார்ப்போம். காட்சி 1. இடம்: மணி பல்லவ தீவு. கதை மாந்தர்கள் மணிமேகலை, தீவ திலகை. மணிமேகலை, அதாவது இந்த கதை மாந்தர் மணிமேகலையும் தீவ திலகையும் தான் இந்த உரையாடல் வடிவத்துல அவங்க பேசிக்கிட்டே வராங்க. எந்த இடத்துல நடக்குதுன்னா மணி பல்லவ தீவுன்னு சொல்லி ஒரு இடத்துல தீவுல நடந்துட்டு இருக்கு. இப்ப மணிமேகலை என்ன சொல்றான்னு பார்ப்போம். தனக்குள், அதாவது மணிமேகலை தனக்குள்ளே பேசிட்டு வரா. எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சி. ஆஹா, அருமை அருமை. அதாவது அந்த உள்ள இடத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு வரா. அவ மனசுக்குள்ளே தனக்குத்தானே என்ன பண்றா, பேசிக்கிட்டே வரா. அழகான குன்று இருக்கு, பூத்து குலுங்கும் செடி கொடி எல்லாம் இருக்கு, மரம் இருக்கு, மனதை மயக்கும் காட்சிகள் எத்தனையோ இருக்குன்னு சொல்லி அவ அழகா ரசிச்சுட்டே வரா மணிமேகலை. தீவ திலகை இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அழகிய பெண்ணே, நீ யார், இங்கு எப்படி வந்தாய்? அதாவது தீவ திலக அந்த பெண் மணிமேகலைட்ட கேக்குறாங்க, அழகா இருக்கிற பெண்ணே நீ யாரு, இங்க எப்படி வந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. மணிமேகலை: நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா? நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள்? அதாவது மணிமேகலை சொல்றா. ஏன்னா அவங்க நீ யாருங்க தீவ திலகை கேட்டாங்களா, அதுக்கு பதில் மணிமேகலை என்ன சொல்றானா, நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவ, என் பேரு மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் தான் நீங்க கொண்டு வந்து சேர்த்துச்சு. நீங்க யாரம்மான்னு சொல்லி அவங்கள கேக்குறாங்க. தீவ திலகை: என் பெயர் தீவ திலகை. நான் இத்தீவின் இதில் உள்ள புத்த பீடிகையின் காவல் செய்து வருகிறேன். அதாவது இத்தீவுல, அதாவது மணிப்பல்லவ தீவு இருக்குல்ல, அதுல புத்த பீடிகைன்னு ஒண்ணு இருக்கா, அதுக்கு காவல் வேலை பாக்குறதா தீவ திலகை. பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெருமை மிக்கவங்க மட்டும்தான் இந்த பீடத்தை வணங்க முடியும். நீ ஏதோ பெருமை பண்ணிருக்க, ஏதோ நல்லது பண்ணிருக்க, அதனாலதான் நீ இந்த தீவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி மணிமேகலைட்ட சொல்றாங்க. மணிமேகலை: அது என்னம்மா? அதாவது அவங்க தீவ திலகை என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு விஷயமும் நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் மணிமேகலை என்னம்மான்னு சொல்லி கேக்குறா. தீவ திலகை: நம் எதிரின் பூக்கள் நிறைந்திருக்கும் இந்த பொய்கையை பார். அதாவது பொய்கைன்னு சொல்லி அது அந்த அழகை ரசிச்சுட்டு வந்தாலும் அந்த பொய்கையை பார்ன்னு சொல்றாங்க. அதோட விளக்கத்தை இப்ப சொல்ல போறாங்க. இதற்கு கோமுகி என்று பெயர். இதுக்கு இன்னொரு பேர் கோமுகியா. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. அதாவது கோ என்றால் பசுவா, முகி என்றால் முகமா, பசுவோட முகம் இருக்கிறதுனால இது கோமுகின்னு சொல்லி பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. மணிமேகலை: ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே. மணிமேகலை என்ன சொல்றா, வடிவத்திற்கு ஏத்த மாதிரி பேரா இருக்குன்னு சொல்றா.
தீவத்திலகை இப்பொய்கைக்கு, அதாவது பொய்கைங்கிறது கோமுகி, இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பு உண்டு. இதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வைகாசி திங்கள் முழுநில நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். அதாவது வைகாசி திங்கள் முழுநில, அதாவது பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த பொய்கை நீர்ல ஒரு அரிய பாத்திரம் வரும்னு சொல்றாங்க. அத்து ஆப்புத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பி என்னும் பாத்திரமாகும். இது ஆப்புத்திரன் கையில உள்ள அமுத சுரப்பி ஒரு பாத்திரம்னு சொல்றாங்க. மணிமேகலை, அமுத சுரப்பியா, அதன் சிறப்பு என்ன? மணிமேகலை ஆச்சரியமா கேக்குறா. அமுத சுரப்பியா அப்படின்னா என்னன்னு சொல்லி கேக்குறா. தீவத்திலகை, அந்த பாத்திரத்தின் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டாம்னாலும் உணவு அளிக்கலாம். அதாவது அந்த பாத்திரம் வெறும் பாத்திரமா தான் இருக்கும். ஆனா அந்த பாத்திரத்துல உணவு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அந்த பாத்திரத்துல இருந்து எத்தனை பேருக்கு வேணாலும் உணவு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. மணிமேகலை, அப்படியா, வியப்பாக உள்ளதே. மணிமேகலை ஆச்சரியமா கேக்குறா. அப்படியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லி கேக்குறா. தீவத்திலகை, ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் நாளாகிய வைகாசி முழுநிலவு நாள் இன்றுதான். தீவத்திலகை என்ன சொல்றான்னா, நீ சரியான நாள்ல தான் வந்திருக்க, இன்னைக்குதான் அந்த வைகாசி திங்கள் முழு நிலவு நாள் சொல்றாங்க. இவ்வாறு தீவத்திலகை சொல்லி கொண்டிருக்கும் போதே பொய்கை நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதை வணங்கி கையில் எடுக்கிறார். அதாவது அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொய்கை நீருக்கு மேல பாத்திரம் தோன்றுதான். மணிமேகலை வணங்கி அந்த பாத்திரத்தை எடுக்கிறார். தீவத்திலகை, மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரப்பியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக. தீவத்திலகை ஆசீர்வாதம் பண்றாங்க. என்னன்னா, நீ இந்த பாத்திரத்தை எடுத்துட்ட, அந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் பசிய போக்கணும், எல்லாருக்கும் உணவு நீ தான் கொடுக்கணும் சொல்லி அவங்க உயர்வா பேசுறாங்க. மணிமேகலை தீவத்திலகையை வணங்கி அமுத சுரப்பியுடன் விடை பெறுகிறார். அதாவது மணிமேகலை தீவத்திலகையை வணங்கிட்டு அந்த அமுத சுரப்பி அந்த பாத்திரத்தோட போறாங்களா. பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறார். ஏன்னா அந்த பாத்திரத்தை முதல்ல ஆதிரையிட்ட உணவு வாங்கிட்டு தான் எல்லாருக்கும் பரிமாறணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால பூம்புகாருக்கு போய் ஆதிரை கிட்ட உணவு வாங்குறதுக்காக போறா. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போமா. காட்சி 2. இடம் ஆதிரையின் இல்லம். கதை மாந்தர்கள் ஆதிரை, மணிமேகலை. அதாவது ஆதிரையின் வீட்டுக்கு தான் போறாங்க. ஆதிரையின் இடத்துலதான் நடக்குது. கதை மாந்தர் யாருன்னா ஆதிரையும் மணிமேகலையும். ஆதிரையின் வீட்டு வாயிலின் மணிமேகலை கையில் அமுத சுரப்பியுடன் வந்து நிற்கிறார். அதாவது ஆதிரையின் வீட்டுக்கு முன்னாடி மணிமேகலை அமுத சுரப்பியுடன் வந்து நிற்கிறாளாம். ஆதிரை, யார் நீங்கள்? ஆதிரை கேக்குறா. நீங்க யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. மணிமேகலை, இவ்வூரின் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்கள் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தின் உணவு பெற வந்தேன். மணிமேகலை என்ன சொல்றானா, நான் பூம்புகார் நகரத்தை சேர்ந்தவதான், கோவலன் மாதவியோட பொண்ணுதான் நான் சொல்றாங்க. உங்க சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்ககிட்ட உணவு வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆதிரை, ஓ, நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன். உங்களை இன்று நான் காண்கிறேன். இது என் பாத்திரம் மிகவும் அழகாக இருக்கிறதே. அதாவது ஆதிரை என்ன கேக்குறாங்கன்னா, ஓ, நீங்கள் தான் மணிமேகலை, உங்க பெற்றோரை பத்தி நான் அறிஞ்சிருக்கேன். இது என்ன பாத்திரம் மிக அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி கேக்குறாங்க ஆதிரை. மணிமேகலை, இது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரப்பியாகும். மணிமேகலை என்ன சொல்றான்னா, அல்ல அல்ல குறையாம உணவு வழங்குற அமுத சுரப்பி தான் இந்த பாத்திரம்னு சொல்றாங்க. ஆதிரை, இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? ஆதிரை என்ன சொல்றான்னா, இந்த பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. மணிமேகலை, மணிப்பள்ள தீவில் அமுத சுரப்பி பெற்ற வரலாற்றை கூறுகிறார். மணிமேகலை என்ன சொல்றாங்கன்னா, மணிப்பள்ளத்தீவுக்கு போனாங்களா, அங்க நடந்த எல்லாத்தையும் ஆதிரை கிட்ட விரிவா சொல்றாங்களா. ஆதிரை வியப்புடன், அப்படியா, அமுத சுரப்பின் சிறப்பே அறிந்தேன். அதில் இப்போதே உணவு இடுகின்றேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள்? ஆதிரை என்ன கேக்குறாங்கன்னா, இப்போதே உங்களுக்கு உணவு போடுறேன், உணவு அதுல குடுக்கறேன்னு சொல்றாங்க. கொடுத்துட்டு இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி மணிமேகலைட்ட ஆதிரை கேக்குறாங்க. மணிமேகலை, அன்பிற்குரிய ஆதிரையே, அதாவது அன்பிற்குரிய ஆதிரைன்னு சொல்லி பேச வராங்க. ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர்களை உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கெல்லாம் வழங்க போகிறேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஏழை மக்களுக்கு உணவு, இதுல உள்ள உணவை நான் எடுத்து கொடுக்க போறேன். ஏன்னா உணவு கொடுத்தவங்க தான் உயிர் கொடுத்தவங்கன்னு எனக்கு தெரியும். அதனால கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் இந்த பாத்திரத்துல உணவை நான் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. ஆதிரை, மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அறம் செழிக்கட்டும்.
மக்களின் பசிநோய் ஒழியட்டும். இதோ இப்போதே அமுத சுரப்பியில் நான் உணவு இடுகிறேன். ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு, உங்களை அறம் செழிக்கட்டும், நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும்னு சொல்லி இப்போதே உணவு எடுத்துட்டு வந்து இடுறேன்னு சொல்றாங்க. ஆதிரை அமுத சுரப்பியின் உணவே இடுகிறாள். மணிமேகலை அமுத சுரப்பியை கொண்டு உடல் குறையுற்றோர், பிணியாளர், ஆதரவு அற்றோர் ஆகியவருக்கு உணவு அளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவு விடுகிறார். அதாவது ஆதிரையா வந்து அமுத சுரப்பில உணவு எடுக்கிறார். மணிமேகலை அந்த உணவை எடுத்துட்டு போய் உடல் குறை உள்ளவங்க, பிணியால நோயில அவதிப்படுறவங்க, ஆதரவு அற்றவங்க எல்லாருக்கும் உணவு அளிக்கிறாங்க. பின்னர் வந்து பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு போய் அங்க உள்ளவங்களுக்கும் உணவு கொடுக்கிறா. காட்சி 3. இடம் அரண்மனை. கதை மாந்தர், சிறை காவலர், மன்னர், மணிமேகலை. அதாவது இடம் அரண்மனையில நடக்குது. கதை மாந்தர் யாருன்னா சிறை காவலாளர், மன்னர், மணிமேகலை 3 பேர் பேசுறாங்க. என்னன்னு சொல்லி பாப்போமா? சிறை காவலாளர்: வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைசாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அப்பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. அதாவது சிறை காவலர் வந்து மன்னர் கிட்ட சொல்றாங்க, மன்னரே, நம்ம காலையில சிறைச்சாலைக்கு ஒரு பெண் வந்திருந்தா. அவ சிறிய பாத்திரம் தான் கொண்டு வந்திருந்தா. ஆனா சிறையில உள்ளவங்களுக்கு உணவு அள்ளி அள்ளி கொடுத்தா. அப்படி இருந்த உணவு குறையாம அப்படியே அந்த பாத்திரத்துல இருந்துச்சுன்னு சொல்லி வியப்பா மன்னர் கிட்ட சொல்றாங்க. மன்னர் வியப்புடன், என்ன, ஒரு சிறிய பாத்திரத்தில் இருந்த உணவு எடுத்து அத்தனை பேருக்கு வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா. மன்னர் என்ன சொல்றாங்க, சின்ன பாத்திரத்துல உணவு கொண்டு வந்து எல்லாருக்கும் எப்படி கொடுத்தா? அந்த பெண்ணை உடனே கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. சிறை காவலர்: ஆகட்டும் மன்னா. சிறை காவலர்கள் மணிமேகலையை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர். அதாவது சிறை காவலர்கள் சொன்ன மாதிரியே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அப்ப போய் மணிமேகலை வந்து மன்னர் முன்னாடி அழைச்சிட்டு வராங்க. மணிமேகலை மன்னரை வணங்கி, அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம். மணிமேகலை என்ன சொல்றாங்கன்னா, அருளுள்ளம் கொண்ட அரசே உங்களுக்கு வணக்கம் சொல்லி பணிறாங்க. மன்னர்: பெண்ணே, நீ யார்? உணவு அள்ள அள்ள குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது? மன்னர் ஆச்சரியமா கேக்குறாங்க. பெண்ணே, நீ யாரு? உணவு அள்ள அள்ள குறையாத இந்த பாத்திரத்தோட பேர் என்ன? இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி கேள்வி கேக்குறாங்க. மணிமேகலை தனக்கு அமுத சுரப்பி கிடைத்த வரலாற்றை கூறுகிறார். மணிமேகலை மன்னர் கிட்டவையும் அமுத சுரப்பி கிடைச்ச வரலாற்றை சொல்றாங்க. மன்னர் மிக்க மகிழ்ச்சியுடன், மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினை தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா? மன்னர் என்ன கேக்குறாங்கன்னா, ஆச்சரியப்பட்டு, நீ எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்க, அதனாலதான் உனக்கு இது கிடைச்சிருக்கு. நீ வந்து உலகத்துல உள்ள மக்களோட பசியெல்லாம் போக்குற, உனக்கு ஏதாவது நான் உதவி செய்யணுமான்னு சொல்லி மன்னர் கேக்குறாங்க. மணிமேகலை: அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைசாலையின் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும். சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். மணிமேகலை என்ன சொல்றாங்க, அன்பால ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலை தண்டனை பெற்றுள்ளவங்களுக்கு நீங்க திருந்துறதுக்கு வழி செய்யுங்க. சிறைச்சாலை வந்து அறக்கோட்டமா நல்லவங்க, அதாவது நல்லவங்கள மாறுற இடமா மாறணும்னு சொல்லி மணிமேகலை பணிஞ்சு கேட்கிறா. மன்னர்: அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? மன்னர் மணிமேகலைட்டே கேட்கிறா. அதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேக்குறாங்க. மணிமேகலை: வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. நம்ம வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடுதான் நம்ம நாடு. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி, புத்தரும் பிறந்து அறம் போதித்த பூமி தான் இது. எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையின் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணித்தல் போன்ற வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் மன்னா. மணிமேகலை மன்னர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நல்ல அறிஞர்களால புத்திமதி சொல்ற தக்க அறிஞர்களை கொண்டு வந்து சிறையில எடுத்து கூற வைங்க நல்ல கருத்துக்களை. மேலும் அவங்கள வந்து பெற்றோர்களை எப்படி மதிக்கணும்னு கத்துக் கொடுங்க, முதியோர்களை எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கத்துக் கொடுங்க, உறவினர்களை எப்படி அனுசரிச்சு போகணும்னு சொல்லி கத்துக் கொடுங்க. இதுதான் ஒரு நல்ல அறநெறி கல்வி ஆகும்னு சொல்லி மணிமேகலை மன்னர்கிட்ட சொல்றாங்க. மன்னர்: நல்லறம் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க. மன்னர் என்ன சொல்றாங்க, நல்லறம் நல்லதே நினைக்கும் நங்கையே, நங்கைங்கிறது பெண், நல்லதே நினைக்கும் பெண்ணே, உன் வேண்டுகோள் அனைத்தையும் ஏத்து உடனே ஆணையிடுகிறேன். நீ நல்லா இருக்கணும், உன் அறம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மன்னர் வாழ்த்துறாங்க. மணிமேகலை: நன்றி மன்னா, வணங்கி விடைபெறுகிறார். மணிமேகலை என்ன சொல்றா, மன்னர் கிட்ட நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறார்.
எவ்வளவு அருமையா இருக்குல்ல அந்த கதை. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த பாடத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி: அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.